அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த விஷால் ஏதோ சத்தம் கேட்டு சட்டென உறக்கத்திலிருந்து கண் விழித்தான். அருகில் தடவி பார்த்தான். படுக்கை காலியாக இருந்தது. படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தான். கடிகாரமுள் நேரம் நள்ளிரவு 1:40 என காட்டியது. ராஜி, ராஜி கத்தி கூப்பிட்டபடியே வீடு முழுக்க தேடினான். அவளை காணவில்லை. மாடி அறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. ஒரு அறையில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. படிகளில் ஏறி மாடிக்கு வந்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அறையின் மையத்தில் விளையாட்டு சாமான்கள் இறைந்து கிடக்க அவனுடைய பெண் குழந்தை 4 வயது ராஜி விளையாடி கொண்டிருந்தாள். ராஜி, மெதுவாக கூப்பிட்டான் விஷால். ராஜி திரும்பி பார்த்தாள். ஹை, டாடியும் வந்தாச்சு. கை தட்டி குதூகலித்தாள். இந்நேரத்துக்கு என்னடா விளையாட வந்திருக்க? ராஜி பதில் சொன்னாள். மம்மி தான் டாடி கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு மம்மு ரெடி பண்ண கிச்சன் போயிருக்காங்க என்றாள் குழந்தை குரலில். அதை கேட்ட விஷால் தடதடவென படிகளில் இறங்கி ஹாலுக்கு வந்தான். கிச்சன் லைட் எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே சாப்பாடு செய்யும் சத்தம் கேட்டது. உடல் நடுங்க கிச்சனுக்குள் எட்டி பார்த்தான் விஷால். நடுநடுங்கி போனான். உள்ளே அவன் மனைவி வைசாலி ஒரு கிண்ணத்தில் சாதம் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். வந்துட்டீங்களா? உங்களுக்கு பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்க. பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு மாடி படிகளில் ஏற துவங்கினாள். விக்கித்து போய் நின்றிருந்தான் விஷால். ஹாலில் இருந்த புகைப்படத்தில் அவன் பார்வை சென்றது. அதில் மாலையுடன் வைஷாலியின் படம். தோற்றம் 1985, மறைவு 2010 என்றிருந்தது. அங்கேயே மயங்கி விழுந்தான் விஷால்.